அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம் அனைவருடைய கடமை. கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த காணொலியில கோவை தெற்கு தொகுதியில யார் யார் போட்டிடுறாங்க, அங்க யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு, அந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்றத குறித்து தான் பேச போறோம். முதல்ல யார் யார் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துலாம். திமுகவின் சார்பில் செந்தில் பாலாஜி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் சார்பில் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேரறிவாளன் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வி செந்தில்குமார் அவர்களும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி எண் 120. கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி 2011 உருவாக்கப்பட்டது. அதாவது 2008 மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்டது. 2011 இருந்து இங்கே தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கு. 3 தேர்தல்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு. 2 முறை அதிமுகவும் 1 முறை பாஜகவும் அங்கே வெற்றி பெற்று இருக்கிறாங்க. கோவையினுடைய மைய பகுதியில் இருக்கு. கோவையில் இருக்கக்கூடிய ஒரு 19 வார்டுகளை உள்ளடக்கியது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி. நிறைய சமுதாய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆதி திராவிடர்கள், தேவர்கள், விஸ்வகர்மா, செட்டியார், பிராமணர்கள், வடமாநிலத்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு கணிசமாக அந்த தொகுதியில் வாழ்கிறாங்க. 2011 இங்கே அதிமுக வெற்றி பெற்றது. 2016 அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுனன், தற்போது அதிமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அம்மன் அர்ஜுனன் அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டார். 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவின் சார்பில் வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டிட்டாங்க. 53,209 வாக்குகளை பெற்றாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் கடந்த முறை கோவை தெற்குல போட்டிட்டாரு. 51,483 வாக்குகளை பெற்றாரு. திமுக கூட்டணியில் கடந்த முறை இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் 42,383 வாக்குகளை பெற்றாங்க. மயூரா ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்டார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்துல் வஹாப் அவர்கள் போட்டியிட்டார். 4,300 வாக்குகளை பெற்றார். ஸோ ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் கமலஹாசன் அவர்களை தோற்கடித்து வானதி சீனிவாசன் அவர்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். இந்த முறை வானதி சீனிவாசன் கோவை தெற்கிலிருந்து வடக்குக்கு போயிட்டார். கோவை வடக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அம்மன் அர்ஜுனன் கோவை வடக்குலேருந்து தெற்குக்கு வந்துட்டார். ஸோ இந்த ஸ்வாப் அவங்க அதிமுக கூட்டணியில் நடந்திருக்கு. 2026 இந்த தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளராக செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி 2018 தான் திமுகவில் இணைஞ்சார். அதுக்கு முன்னாடி அவர் அதிமுகவில் இருந்தார். அதிமுகலேயே அவர் கரூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அரவங்குறிஞ்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் அரவங்குறிஞ்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ தான் அவர் முதலமைச்சரை மாற்றணும் அப்படின்னு ஒரு 18 எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு வச்சாங்க. அதன் பிறகு சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு அவர் அதாவது அதிமுகவில் இருந்தார். அதன் பிறகு அமமுக டிடிவி தினகரனோடு இருந்தார். அதன் பிறகு அவர் திமுகவுக்கு வந்துடுறார். திமுகவுக்கு வந்த பிறகு அவர் அரவங்குறிஞ்சியில் முதல்ல இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட வைக்கப்படுகிறார். அதன் பிறகு அரவங்குறிஞ்சியில் ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு 2021 அவர் கரூர் தொகுதிக்கு மாற்றப்படுறார். கரூரில் போட்டியிட்டு முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை தோற்கடிக்கிறாரு. அவர் மின்சாரத்துறை அமைச்சராகவும் மாற்றப்படுகிறார். அதன் பிறகு அவர் மீது போடப்பட்ட வழக்கில் அவர் சிறைக்கு போகிறாரு. அதன் பிறகு அவர் பொறுப்பு அமைச்சராக மட்டும், அதாவது இலக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ திமுகவில் மேற்கு மண்டல பொறுப்பாளர், அதாவது கோவை, நாமக்கல் உள்ளிட்ட இந்த மேற்கு மண்டலம் அல்லது கொங்கு பகுதியினுடைய மண்டல பொறுப்பாளராக அவர் இருக்கிறார். ஸோ அப்போ அவர் கரூர் தொகுதியிலிருந்து அவர் கோயம்புத்தூருக்கு மாற்றப்படுறார். ஸோ கரூர்லேருந்து அவர் இப்போ கோவை தெற்கில் போட்டியிட போகிறார். ஸோ செந்தில் பாலாஜி அப்படின்னாலே ஃபீல்டு ஒர்க்கர். அவர்கிட்ட கொடுத்த பணியை சிறப்பான செய்வார் அப்படின்ற பெயர் எடுத்தவர். அந்தளவுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரூர் தொகுதியிலிருந்து அவர் கோவை தெற்கு தொகுதிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். அதிமுகவினுடைய வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன். அம்மன் அர்ஜுனன் மாநகர மாவட்ட செயலாளராக இருக்கிறார். 2016 அவர் கோவை தெற்கில் தான் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். கடந்த முறை கோவை வடக்கில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இந்த முறை மீண்டும் கோவை தெற்கிலேயே போட்டியிடுகிறார். ஸோ அதிமுகவில் 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மாவட்ட செயலாளர். மிகுந்த செல்வாக்கு படைத்த நபர்.
ஸோ அவர் வந்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டார். ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு தெரிந்த களம் தான், களப்பணியிலும் வல்லவர், மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். அப்படின்னும் போது ஒரு தகுந்த கடும் போட்டியை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேரறிவாளன் போட்டியிடுகிறார். மாணவர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியில் இவர் தான் கோவை தெற்கினுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓராண்டுகளாக அவர் அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வாரத்துக்கு ஒரு முறை வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துறது, புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு கட்சியினுடைய கொள்கைகளை அறிமுகப்படுத்துறது, எதற்காக நாம் தமிழர் கட்சி செயல்படுது அப்படின்றத சொல்கிறது, மாதத்திற்கு ஒரு முறை பொதுக்கூட்டம் நடத்துறது, அங்கே ஏதாவது பிரச்சனைனா அந்த களத்தில் போய் நிற்கிறது, போராட்டம், விழிப்புணர்வு, நாம் தமிழர் கட்சி ஏன் தேவை, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக அங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தி ஓராண்டு காலமாக மக்களை சந்தித்து அணி திரட்டி நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவை திரட்டிக்கிட்டே இருக்கிறார். சமூக வலைதளங்களையும் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு குறும்படங்களை எடுத்து வெளியிட்டுக்கிட்டு வரார். ஒரு களப்போராளி பேரறிவாளன், 25 வயது நபர், ஒரு யங்ஸ்டர் தான். நல்ல களத்தில் வேகமாக வீறு கொண்டு பேசக்கூடிய ஒரு நபர் பேரறிவாளன். கடந்த ஓராண்டாக அங்கே களப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக மக்கள் பணியில் இருந்துக்கிட்டே இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி அங்கே வந்து 2021 4300 வாக்குகளையும், 2024 நாடாளுமன்ற தேர்தலில், கோவை நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்டு 6936 வாக்குகளையும் பெற்றிருக்கு. இன்னும் கடுமையாக அவர் வந்து தொடர்ச்சியாக உறுப்பினர்களையும் சேர்த்து களப்பணியை அங்கே செஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ எவ்வளவு வாக்குகள் வாங்க போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள், வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வேட்பாளர்கள். இவரை பற்றி சொல்லணும்னா கழக நிர்வாகியை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கு, மற்றபடி வேறு எந்த தகவலும் இல்லை. இப்போ நகர்ப்புறங்களில், கிராமப்புறங்களை காட்டிலும் நகர்ப்புறங்களில் தாவேக்காவினுடைய வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க விசில் சின்னத்தை கொண்டு போய் ஈஸியாக சேர்த்துட்டாங்க. ஸோ விசில் சின்னம், விஜயனுடைய பிரபலம், இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 4 முனை போட்டியாக இருக்குது. இதில் பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அம்மன் அர்ஜுனனுக்கான போட்டியாக இருக்குது. கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முறை 2021 அதிமுக 10க்கு 10 ஜெயித்தாங்க இந்த கோவை பெல்ட்டில். அதை திரும்ப ரீட்டைன் பண்ணோம் அப்படின்ட்டு அதிமுக ஒரு முனைப்போட செயல்படுறாங்க. கடந்த முறை நம்ம 10 இழந்துட்டோம், இந்த முறை நம்ம வந்து ஒரு 5 தொகுதிகளாவது கைப்பற்றணும் கோயம்புத்தூர் ரீஜியனில் அப்படின்னு தான் செந்தில் பாலாஜியை அதில் பொறுப்பாளராக போட்டு அவரை வந்து அங்கேயே வேட்பாளராகவும் நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக களப்பணிகள் செய்யப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அம்மன் அர்ஜுனன் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் 2 பேருமே ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், 2 பேருக்குமே எலெக்ஷன் மிஷினரி இருக்குது. 2 பேருக்குமே வந்து என்ன சொல்வது, பூத் லெவல் ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, களத்துக்கே சென்று வாக்கு சேகரிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த எலெக்ஷன் மிஷினரியை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஆட்கள் எல்லோரும் 2 கட்சியிலுமே இருக்கிறாங்க. 2 கட்சியிலுமே வெல்ட் ஆயில்டாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு கடுமையான போட்டி கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள், அதுக்கப்புறமாக வந்து அருந்ததி சமூக வாக்குகள், கொங்கு வேளாளர் இல்லாத மற்ற சமூகங்களுடைய வாக்குகள் அவங்க கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அங்கே ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் வட மாநிலத்தவர்கள் ஓட்டுகள், இந்துவிசத்தை நம்பக்கூடியவர்களுடைய வாக்குகள்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகளை பிரிக்க போகிறாங்க, தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ வாக்குகளை பிரிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அமையும். ஒரு சின்ன தொகுதி தான், 1,86,000 வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் வெற்றி தோல்வி அப்படின்றது ஒரு கம்மி மார்ஜினில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடுமையான போட்டியை கொடுத்து யாரோ ஒருவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ செந்தில் பாலாஜி, அம்மன் அர்ஜுனா யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.